சைட் மிக்ஸ் காங்கிரீட்டை விட ஆர்எம்சி யூஸ் பண்ணுறதோடைய பெனிஃபிட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் சைட் மிக்ஸ் பண்ணுறப்ப சிமெண்ட், சாண்ட், ஜெல்லி போன்ற எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் மிஷினில் லோட் பண்ணுறப்ப கான்ஸ்டண்ட்டாக கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் தான் லோட் பண்ணுறாங்களான்றதை நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா ஹியூமன் எரர்னால லேபர்ஸ் சில லோடில் அதிகமாகவோ சில லோடில் கம்மியாகவோ மெட்டீரியல் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஆர்எம்சி பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டுன்றதுனால உங்களோட டிசைன் மிக்ஸ் படி கரெக்டான ரேஷியோவில் எல்லா ட்ரக்குமே உங்களுக்கு மிக்ஸ் ஆகி உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டான காங்கிரீட் உங்கள் சைட்டுக்கு கிடைக்கும். செகண்ட் விஷயம், நீங்கள் சைட் மிக்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு அதிகமான லேபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஒரு ரூஃபுக்கே 25லேருந்து 30 லேபர் கூட தேவைப்படலாம். ஆனால் நீங்கள் ஆர்எம்சி யூஸ் பண்ணுறப்போ காங்கிரீட் பம்ப் பண்ணி பைப்பில் வர்றதுனால உங்களுக்கு லேபர் பாதியாக குறையும். அதனால் நீங்கள் காங்கிரீட் கேஸ்டிங்கில் எஃபிஷியண்ட்டாக நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை வைக்க முடியும், லேபர் மேனேஜரில் வைக்க வேண்டாம். மூணாவது, வாட்டர் சிமெண்ட் ரேஷியோ. சைட் மிக்ஸில் உங்களுக்கு வாட்டர் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ ஒரு லோடுக்கு வேரி ஆச்சுன்னா உங்கள் கான்கிரீட் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆர்எம்சியில் உங்களுக்கு எத்தனை ட்ரக் வந்தாலும் அதில் கரெக்டான வாட்டர் சிமெண்ட் ரேஷியோவில் தான் கிடைக்கும். ஸோ உங்கள் காங்கிரீட் யூனிஃபார்மாக கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டான ஸ்ட்ரென்த்தை அச்சீவ் பண்ணும். ஃபோர்த்து விஷயம், காஸ்ட் வைஸும் உங்களுக்கு சைட் மிக்ஸ்க்கு ஆகிற அதே செலவு தான் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆர்எம்சிலையும் ஆகும். ஆனால் ஆர்எம்சியில் உங்களுக்கு அஷ்யூர்டு ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி சைட் மிக்ஸை விட அதிகமாகவே கிடைக்கும். ஸோ என்னுடைய சஜஷன், உங்கள் சைட்டுக்கு சில் காங்கிரீட், லிண்டல், லாஃப்ட் இது மாதிரி சின்ன சின்ன வால்யூம் காங்கிரீட்டுக்கு நீங்கள் சைட் மிக்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ரூஃப் காங்கிரீட், காலம் காங்கிரீட்ன்ற மாசான ஏரியாக்கெலாம் நீங்கள் நல்ல ஒரு ஆர்எம்சி பிளான்ட்டை விசிட் பண்ணி அவங்க குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வீடு கட்டணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.